friends, welcome to Tamil Samiyal. இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தறலாம். பச்சரிசி 1 கப், அப்புறமா பாசி பருப்பு 1/4 கப், வெல்லம் 1/2 கப் வேணும், தண்ணி 4 கப், பால் 4 கப், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு இதில் இப்போ நம்ம 4 கப் பால் சேர்க்க போகிறோம். 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து வச்சுருக்கோம். சேர்த்து 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ரெண்டுமே பாலோடு சேர்ந்து அந்த பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் சேர்க்குறோம். நான் வச்சுருக்கிறது வந்து உருண்டை வெல்லம். ஸோ நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களது வேறு வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த வெல்லத்தோட ஸ்மெல் ஓரளவுக்கு போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கப்பே ஏலக்காய் 2 நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றினதுக்கு அப்புறமா இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உலர்ந்த திராட்சை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு உப்பி இருந்தால் போதும், ரொம்ப இதுவாக வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா உப்பிருச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பொங்கல், இதோடு சேர்த்துடணும். நம்ம கடைசியாக நெய் சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோடது ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணது இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.